இந்த மேடையில் நிற்க காரணமாக இருக்க பாபுக்கும் ரொம்ப நன்றி. இல்லை எல்லோரும் அப்படி தான் மச்சான் பேசிட்டே இருக்காங்க. வரவங்களாம் வந்து ஏதோ அந்த ரிட்டையர்ட் ப்ரோக்ராமுக்கு வந்த மாதிரி இங்கே நான் நிற்கிறது, இந்த ரியாலிட்டி ஷோலாம் வரும், நான் நிற்கிறேன்னா ஒரு நிமிஷம் அழுதுக்கிறேன். அந்த மாதிரி வரவங்களாம் பாபுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு படம் தான் மச்சான் டைரக்ட் பண்ணி அது பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. ஒன்று சாக்லேட் பாய், இப்போ நியூ சாக்லேட் பாய் டேக் இட். ரீசெண்டாக ஒரு 10 கோடியில் எடுத்து 1500 கோடிக்கு மேலே அப்சஷன் அப்படின்ற ஒரு படம் வந்து பயங்கரமாக சம்பாரிச்சிருக்கு. ஸோ அந்த டைமில் எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும்ல, நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு படம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ப்ராமிசிங். ஸோ டார்க் படக்குழுவினருக்கு என்னோட வாழ்த்துக்கள். The most charming hero of Tamil cinema அப்படின்னு சொல்லலாம். இஸ் நாட் ஜஸ்ட் த சார்ம், ஒரு பக்காவான ஒரு சீரியஸ் கேரக்டர் ப்ளே பண்ணணும்னா கூட அவரால் பண்ண முடியும். அவ்வளோ கன்வின்சிங்கான ஒரு நடிகரும் கூட. ப்ளீஸ் put your hands together as a welcome கௌதம் ராம் கார்த்திக் அவர்கள். கௌதம் சார், இது உங்களுடைய அடுத்த படத்தினுடைய லுக் நான் நம்புறேன். இல்ல இது சும்மா தான் நான் ஷேவ் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? அடியோடயே சுத்திட்டு இருந்தேனா? நிஜமாவே சாமிங்கா இருக்கீங்க சார். ரொம்ப thank you. But then yes, டார்க் உடைய ட்ரெய்லர் பாத்தீங்க and team is also very fond of you. So நீங்க சொல்லுங்க, how much you like the project? எனக்கும் இந்த டீம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் தான். எனக்கு மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து அவங்க கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வரும்போது எனக்கும் ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. டார்க் இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஐ சா விஷுவல்ஸ் தட் வர் ஃபேண்டாஸ்டிக். பயங்கரமாக இருந்துச்சு அந்த விஷுவல்ஸ். த ரைட்டிங், த வே இட் வாஸ் எடிட்டட் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஐ ரியலி திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபில்ம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் தி என்டையர் டீம் டிசர்வ்ஸ் இட். வித் ரிகார்ட்ஸ் டு ஆக்டிங் வந்து அஜய், மேன் யூ ஹாவ் ரேஞ்ச், சூப்பர்ப் ரேஞ்ச். அது டெஃபினெட்லி யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. கீப் அட் இட் and you have a very charming smile. Chocolate boy, இப்போ new chocolate boy. Take it. Anjana, you and I have worked இப்போ தான் நம்ம ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிறோம் Bloody Politicsல. உங்களோட திறமையை பற்றி அந்த மேடையில் நான் பேசிக்கிறேன். பட் ஓவரால் ஐ திங்க் யுவர் ஃபாதர் இஸ் கோன் பி வெரி ப்ரவுட். நன்றி சார், யூ ஆர் ஆல்வேஸ் மை ஃபேவரட், ஆல்வேஸ் மை ஃபேவரட். உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார். உங்கள் கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும், கூடி சீக்கிரமாக அது பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ப்ராஜெக்டோட ப்ரொடியூசர்ஸ், டார்க்கோட ப்ரொடியூசர்ஸ் கணேஷ் கே பாபு, மணிமாறன் சார், இவங்க 2 பேரும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். மணிமாறன் சார் எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸாக நான் ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தேன். அது அவரால் எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ அது மேபி வேறு ஒரு இடத்துல நான் அதை பேசுகிறேன். பட் மணிமாறன் சார், அதனால நான் உங்கள் கடனில் இருக்கேன். ரொம்ப நன்றி எனக்காக. அண்ட் கணேஷ் பாபு வந்து என்னை நம்பி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து வெறித்தனமாக ஒர்க் பண்ணி பட்டுன்னு முடிச்சிட்டாரு. அண்ட் ஐ திங்க் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட் வித் தீனா ராகவன், பிளடி பாலிடிக்ஸ். கூடி சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வில் ரீச் யூ. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், திஸ் டீம், திஸ் ப்ராஜெக்ட். ஸோ என்னோட ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சினிமா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கௌதம் சார். அண்ட் பிளடி பாலிடிக்ஸ்னுடைய ட்ரெய்லரும் பார்த்துருந்தோம், சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. அண்ட் அதுக்காகவும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் சார், அவருக்கும் விஷஸ் சார். நாங்கள் ஸ்டார்டிங்கே கூப்பிட்டணும். தீனா சார், நம்ம பேசிட்டோம் சார், உங்களுக்கும் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹீரோ ரியோ அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். How does it feel to see the trailer of Dark? And நீங்க எவ்வளவு தூரம் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இன்ட்ரோ சொல்லி கூப்பிடும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்குது. தேங்க்ஸ்மா, தேங்க்யூ ஸோ மச். டார்க் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எப்போவுமே இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னோட ஒப்பீனியன் வேறு. இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்கு ஒரு ஃபேமிலி ஃபேன் பேஸ் இருக்குது. ஒரு ஜம்ப்ஸ்கேரி மூவி பார்த்தா தேட்டரில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பயந்து படம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரெய்லர்லேயே அந்த மொமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ரீசெண்டாக ஒரு 10 கோடியில் எடுத்து 1500 கோடிக்கு மேலே அப்சஷன் அப்படின்ற ஒரு படம் வந்து பயங்கரமாக சம்பாரிச்சிருக்கு. ஸோ அந்த டைமில் எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும்ல,
நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு படம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ப்ராமிசிங். ஸோ டார்க் படக்குழுவினருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் கணேஷ் கே பாபு அவர்களுக்கும் மாறன் அவர்களுக்கும் என்னோட ஸ்பெஷல் விஷஸ். ஸோ எதனால் அப்படின்னா வி ஆர் மோர் லைக் ரிலேட்டிவ்ஸ். ஆக்சுவலாக வந்து டாடா படம் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது தான் ஜோ ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. டாடாவோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஜோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்தது. ரெண்டுமே பக்கத்து தெருவில் இருந்தது. ஆக்சுவலாக வந்து நான் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் காட்ட முடியுமா, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் கொஞ்சம் நீங்கள் உங்களோட ட்ரெய்லர் இதெல்லாம் கொஞ்சம் காட்ட முடியுமா, எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ அங்கேருந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம். இப்போ என்னோட ஃபேமிலியில் ஐ மீன் லைக் என்னோட டீமில் ஏதாவது ஒரு படத்தோட லான்ச், ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா கணேஷ் பாபு கண்டிப்பாக அங்கே இருப்பார். ஸோ அதே மாதிரி அவரோட ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நாங்கள் எங்களோட டீம்லேருந்து எல்லாருமே கண்டிப்பாக அங்கே இருப்போம். ஸோ வி ஆர் மோர் லைக் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி. ஸோ என்ன வேணால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கணேஷ் பிரதர். ஐம் வெரி ஹாப்பி டு see you as a producer. ஸோ ரொம்ப கரெக்டான ஒரு பொசிஷன் உங்களுக்கு அது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஒரு டைரக்டராக டாடா படத்தில் வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸை பார்த்தீங்க. ஒரு ப்ரொடியூசராகவும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பிரதருக்கும் கணேஷ் பிரதருக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எவ்வளோ ஸோ மச் ஆஃப் பெயின் கிராஸ் பண்ணி வந்து அவ்வளோ ஸ்டபனாக நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட இருக்கணும்னு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த போராட்டம் இருக்குல்ல. ஸோ அதுவே வந்து ரொம்ப ஒரு இனிமையான ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணுறதை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின். ஸோ அஜய் பிரதர் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஹீரோ. ஸோ காளிதாஸ் டூலையுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்டு இதில் ட்ரைலர்லேயே ஐ கேன் சி த ப்ராமிசிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். ஸோ அஞ்சனா ரொம்ப குட்டி பொண்ணா நான் பார்த்தது. ஜோடியில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் காம்படிட்டர்ஸ். அவங்க வந்து டான்ஸில் அந்த பக்கம் வந்து அக்காவும் தங்கச்சியும் ஒன்றா ஆடிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் நானும் என் மனைவியும் ஒன்றா வந்துட்டு போயிட்டு இருந்தோம் ஸ்டேஜில். கடைசி வரையுமே ஸ்டேஜில் ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தோம் நானும் என் ஒய்ஃபும். ஸோ ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பொண்ணு வந்து இங்கே ஹீரோயினாக பார்க்கும்போது ஃபீல் வெரி ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட்மா நட்டியண்ணா. ஸோ நட்டியண்ணா இருக்காருனாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டார்க் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ செந்தில் சார், ஸோ நிறைய படங்களுக்கு நிறைய டீமுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சார். அண்ட் இந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். ஸோ டார்க் குழுவினர் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸோ டார்க் படம் பிரைட்டாக ஒரு சக்ஸஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய நெய்பர்ஹுட் நட்பு வந்து இன்னும் தொடரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ரியோ அவர்களே. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்குமே கலையை வந்து வாழ்க்கையில் பயணம் செய்ய வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் பெயர்லேயே பயணம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் வந்து இப்போ நான் மேற்கு கூப்பிட போகிறேன். கலையரசன் அவர்கள் தி மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட் ஆக்டர் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அதுக்கு ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நபர், ஒரு ஆகச்சிறந்த கலைஞர். ப்ளீஸ் மேக் சம் நாய்ஸஸ். வெல்கம் கலையரசன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா, சீஃப் கெஸ்ட், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இந்த மேடையில் நிற்க காரணமாக இருக்க பாபுக்கும் ரொம்ப நன்றி. இல்லை எல்லோரும் அப்படி தான் மச்சான் பேசிட்டே இருக்காங்க. வரவங்களாம் வந்து ஏதோ அந்த ரிட்டையர்ட் ப்ரோக்ராமுக்கு வந்த மாதிரி இங்கே நான் நிற்கிறது, இந்த ரியாலிட்டி ஷோலாம் வரும், நான் நிற்கிறேன்னா ஒரு நிமிஷம் அழுதுக்கிறேன். அந்த மாதிரி வரவங்களாம் பாபுக்கு ஃபஸ்ட்டு ஒரு படம் தான் மச்சான் டைரக்ட் பண்ணி அது பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. ஒன்று சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறது வந்து ஒரு கேட்டகரி என்னென்னா, முக்கியமான வேலையில் இருக்கவங்களாம் ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் இப்போ மீட்டிங் இருக்குன்னு பேசிட்டு கிளம்பிட்டாரு. கடைசியாக நம்மளை பேசுகிறது 2 விஷயம், சில பேர் கடைசியாக பேசியிருப்பாங்க, கடைசியாக எங்களை அதுக்காக பேசுகிறேன். நான் சும்மா வெட்டியாக தான் இருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து பேச சொன்னாங்க. அஜய் சூப்பர். அஜய் ரொம்ப காளிதாஸ் 2ல் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இதுலேயும் சூப்பராக அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது. நான் ரஞ்சித் சார் தான் சொல்லிட்டு இருந்தார், அவர் ஈஸியாக யாரையும் ஒரு ஆக்டர் அவ்வளோ சொல்ல மாட்டார். கேம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் ஒரே ஒரு சஜஷன் தான் சொல்லுவோம், தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸான ரோல்ஸ் பண்ணாத, அனுபவசாலியாக நான் சொல்கிறேன். ஜாலியான படம் ஒன்று அடுத்தது. ஸோ அது வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நட்டி சார், ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யூ. எல்லோரும் ஹீரோயின் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், கேமரா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஃபங்க்ஷன், சூப்பராக இருந்தது ட்ரெய்லர். செந்தில் சார்
சூப்பர் சார். ஏன் சார் 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 இது பாருங்க, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு பையனை கூப்பிட்டு ரைம்ஸ் சொல்லு பண்ணும்போது அப்படியே சைலண்ட்டாக ஸ்டடியாக அட்டென்ஷனில் நின்று ஒரே 2 லைன் பேசிட்டு போகலாம். அந்த மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ அழகாக ஒரு ப்ரொடியூசர் பேசுறது இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை நம்ம கிராஸ் பண்ணி வருவோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு சில மேடைகளில் சொல்லியிருக்கேன். அது வந்து ஏன்னா இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து நம்ம கூட பயணிக்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது யார்கிட்டையுமே. ஏன்னா irrespective ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் சில பேர் வருவாங்க போவாங்க. அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக ரொம்ப தூய்மையாக வந்து கணேஷ் ப்ரோவாக இருக்கட்டும், மணிமாறன் ப்ரோவாக இருக்கட்டும், நம்ம செந்தில் சார், நிறைய பேர் இங்கே இருக்காங்க. குழந்தை என் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ரொம்ப லவ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் மணி ப்ரோ, கங்க்ராட்ஸ் டு யூ ப்ரொடியூசர். என்னோட அடுத்த படம் மணி ப்ரோவோட சப்போர்ட்டில் நான் நடிக்கிறேன். ஸோ மணி ப்ரோ தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா மணி ப்ரோ ஒரு ப்ராடக்ட்டை டச் பண்ணாருன்னா அது கண்டிப்பாக குவாலிட்டி கண்டிப்பாக சூப்பராக ஒரு பெரிய ஹிட் ஆகும். சூப்பர் கௌதம் பிரார்த்தன், நீங்கள் தான். நான் கிளம்பல, நான் இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பார்க்கும்போதே பெரிய படம் சின்ன படம்ன்றதுலாம் இப்போ கிடையவே கிடையாது. ரஞ்சித் சார் ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக சொன்னார், ரொம்ப அழகாக. இனி மக்கள் வந்து என்றைக்குமே ஒரு நல்ல படத்தை தேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம வேலை கரெக்டான படத்தை பண்ணுறது, அது ஜெனுவனாக ட்ரை பண்ணி நடிக்கிறது தான். ஏன்னா ஆல்வேஸ் ஐ ஃபீல் ப்ரொடியூசர்ஸ் வந்து முதல் முக்கியமான ஒரு திரை உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான தயாரிப்பாளர் மட்டும்தான். அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் வந்து ஒரு டூல் தான். நம்ம கொடுக்குற வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படங்கள் நம்பி எடுக்கிறது வந்து மக்களை மட்டுமே நம்பி எடுக்கிறது. இன்றைக்கி அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக எப்போவுமே அது இருந்திருக்கு. இன்றைக்கி ரொம்ப நடுவில் கொஞ்சம் ஓடிடி அப்படி இருந்தது. இப்போ வந்து உண்மையாகவே எல்லாமே பெரிய படம் சின்ன படத்தை மீறி மக்கள் வந்து எல்லா படத்தையும் தியேட்டரில் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை மட்டுமே நம்பி தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். டார்க்கும் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். நிக்கில் சார் சூப்பர். லாஸ்ட் 2 hours 3 ஷர்ட்ஸ் மாற்றிருக்காரு. ஸோ இனிமேல் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் தான் சார் உங்களை இன்வைட் பண்ணுவோம், நீங்கள் எங்களை இன்வைட் பண்ணாது. அதான் சொல்ல. சரி, தேங்க்யூ ஸோ மச் கலை பிரதர். நீங்கள் நினச்ச மாதிரி ஜாலியான படம் சீக்கிரம் நீங்கள் பண்ணணும். அதை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து காத்துட்ருக்கோம். நிறைய ஃபிலிம்ஸ் இந்த மேக்கிங் we know. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட் as well.